திரு பிரசன்னா, ஒரு நாள் இவ்வளவு மாதங்கள் இருக்கும்போதே திமுக தயாராகிறதுனா கொஞ்சம் அப்போ ஒரு கடினமான தேர்தலாக இருக்குமோ, அதுக்கு தயாராகிடலாமா, அல்லது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி டோன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு ப்ரோ இன்கம்பன்சின்னு ஒரு டோனை செட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியாக இருக்கிறது அப்படின்னு ஷபீர் பார்க்குறாரு. அது சபீரோட பார்வையாக இருக்கலாம். பட் சபீர் ஒரு வார்த்தை சொன்னார், கண்ணு கெட்டிய தூரம் வரை எங்களுக்கு எதிரியே இல்லைன்னு ஒரு பக்கம் இருக்கலாம், இன்னொரு பக்கம் ரெண்டு விதமாக இருக்கலாம்னு ஒரு அப்சர்வேஷன். என்னோட முதல் உங்க நேரம் தான். ஆமாம், ஏன்னா அதில் இடைமறிச்சிங்கன்னா அந்த ஃப்ளோ இடைமறிக்கல, அதை தான் அழுத்தமாக சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னு திருப்பி அந்த நான் பாயிண்ட் வச்சிருக்கேன். அவர் சொன்னதை நான் பக்கத்தில் இருந்தானே கேட்குறேன். நீங்களே தூரத்தில் தான் இருக்கீங்க. கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைங்கிறது ஜெயலலிதாவோட கோட், திமுகவோட கோட் கிடையாது. அதை சபீர் அடிக்கோட்டிடணும்னு நான் தாழ்மையாக கேட்டேன். அது மாதிரி சொன்னார், ஆன்டி இன்கம்பன்சி வந்துடக்கூடாது, வந்துகிட்டு இருக்கு, வந்துடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க அப்படின்னு. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கூடியிருக்கிற நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமையிலான உயர்நிலை செயல் திட்டக்குழுவில் ஒரு ஸ்லோகனை வடிவமைச்சிருக்காங்க. அந்த ஸ்லோகன் ரொம்ப ஒரு ஆச்சரியத்துக்குரிய, எதிர்காலத்தை எங்களுக்கு இன்னும் பிரகாசமாக மக்கள் பணி ஆற்றக்கூடிய, திராவிட சித்தாந்தத்தை வேறு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இன்றைக்கு எப்படி இருக்கிறதோ அப்படி தொடர்ச்சியாக இன்னும் 25 ஆண்டு காலங்களுக்கு கொண்டு போகிற மக்கள் பணியே லட்சியம், மறுபடியும் கழக ஆட்சி நிச்சயம் என்கிற கோட்டை எங்க தலைவர் இன்னைக்கு கொடுத்திருக்காரு. நான் சபீர் அவர்களை கடந்து ஒரு சில விஷயங்களை நான் பகிர விரும்புறேன். நீங்க அவரு சொன்னாரு, தேர்தலுக்கு ஆளுங்கட்சி ஏன் இவ்வளவு அவசரப்படணும் அப்படிங்கிறாரு. தேர்தல் என்பது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் தேர்தல் தான். அதை எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமா இருக்கு. காலச்சூழல் வருகிறது, அறிவியல் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, இதற்கு தகுந்தாற் போல தேர்தல் களமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப நீங்க சிஸ்டமேட்டிக்கா ஒரு விஷயத்தை செய்யும் போதுதான் அதனுடைய வெற்றியை நாம் பெற முடியும் என்பதை எங்கள் இன்றைய முதல்வர், இயக்கத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் வெற்றியை கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா? நீங்க 2024 மேண்டேட் 2026 மே மாதம் வரை இருக்குல்ல, ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்குல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், 2024 தேர்தலுக்கு நாங்க 2022 இருந்து சிஸ்டமேட்டிக்கா உழைக்க ஆரம்பிச்சோம். நாங்க இப்ப லேட், இந்த 1.5 வருஷங்கிறதே லேட். 2026ங்கிறதுக்கு நாங்க இப்போ இந்த களப்பணியில் முந்துவது யார் அப்படிங்கிறது தான் நம்முடைய தலைப்பு. 2026 தேர்தலுக்கு இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவில் அமைச்சர்கள் களப்பணிக்கு, கள ஆய்வுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நாங்க கள ஆய்வுக்கெல்லாம் போகல. 2026க்கான தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழுவை கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்பாகவே எங்களுடைய தலைவர் அமைத்து விட்டார். அதில் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள், ஏவா வேலு அவர்கள், மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட 5 பேரை கொண்ட அந்த குழு 6 மாசம் ஒவ்வொரு அணியாகவே ஆய்வு நடத்தி இருக்கு. அதில் தேர்தலில் செய்யப்பட வேண்டியவைகள், மாற்றம் குறித்து கட்சி ரீதியான செயல்பாடுகளை எல்லாம் தொகுத்து வச்சுட்டாங்க. அந்த தொகுப்பு முடிஞ்ச உடனேயே 234 தொகுதிகளுக்கும் தொகுதி பார்வையாளர்களை நியமித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு 3 கூட்டம் முடிஞ்சு ஒரு கூட்டம் முதலமைச்சர் தலைமையிலேயே எங்களை எல்லாம் நேரடியா சந்திச்சு பேசினார். நான் அண்ணா நகர் தொகுதியினுடைய பார்வையாளராக பணியாற்றுகிற வாய்ப்பை எங்கள் இயக்க தலைவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நேரடியா எங்கள்கிட்ட பேசினார். அதை போலவே BL2 இன்னைக்கு MP எலெக்ஷன்ல இருந்து இந்த காலம் இருக்கு இல்லையா, 6 மாதம் 7 மாதம், அதுக்குள்ளார BL2 யார் யாரெல்லாம் வித்ட்ரா பண்ணிருக்காங்க, ஃப்ரெஷ்ஷா நீங்க சொல்லக்கூடியது எல்லாமே தேர்தலுக்கான என்னென்ன பணிகள் செய்யணும், கட்சி அமைப்பு ஆயத்த பணிகளா அப்படிங்கிறது இருக்கு. தேர்தல் பரப்புரையை இப்போதே தொடங்குங்கிறது வேற. பரப்புரை எப்போதுமே கடைசி 3 மாதங்கள்ல நடக்கும். ஆனால் இப்போதே தொடங்குங்கள்னு சொல்றீங்க இல்லையா, அதுல இருந்து தான் அந்த கேள்வி முன்னிலை. செய்திருக்கிற சாதனைகள் அளப்பரிய சாதனைகள், அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எங்களை. மக்கள்கிட்ட போய் சேரலன்றீங்களா இது வரைக்கும்? நீங்க மக்களினுடைய மிகப்பெரிய வெற்றி என்பது ஞாபகம் வருது. என்னை விட மூத்த படித்த மெத்த படித்த பத்திரிகையாளர்களான பல தேர்தலை சந்தித்த உங்களுக்கு தெரியும். ஆகவே அதை மக்களுக்கு வலியுறுத்தி கொண்டே இருப்பதுதான் ஒரு இயக்கத்தினுடைய வெற்றி. கடைசி 3 மாசத்துல சொல்றதுன்னு நினைவு இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி அப்போ இல்ல உங்க வியூகத்தை நான் மறுக்கல. உங்களுக்கு ஒரு வியூகம் இருக்குன்றீங்க, நாங்க நீண்ட கால செயல் திட்டங்களை வைக்கிறோம் அப்படிங்கிறீங்க. அப்ப அந்த 2 விதத்துல அதுல ஒரு வியூகத்துல மாற்றம் வந்திருக்கா? ஏன்னா இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாருமே இணைய ஊடகங்கள்ல நீங்க தீவிரமாக பங்காற்றுங்கள், எல்லாரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி அதற்கான முயற்சி எடுத்தீங்க. இப்போ அதை பற்றி பெருசாக இதில் குறிப்புகள் இல்லை. ஆனால் துண்டு பிரசுரங்கள், திண்ணை பிரச்சாரங்கள், அப்போ நேரடியாக களத்திற்கு போங்கன்னு
இதுல கட்சி சொல்ல வேண்டிய இடத்தில் தொண்டர்களோ நிர்வாகிகளோ இருக்காங்களா? இல்ல, அப்படி நீங்க அதை எடுத்துக்கவே கூடாது. ரெண்டு விஷயம். இந்த சோஷியல் மீடியாங்கிற அந்த டேக் இருக்கு இல்லையா, அதை வந்து ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஏற்கனவே எங்கெங்க செயல்படணும், எப்படி எப்படி செயல்படணும், எங்கள் தொண்டர்களுக்கு கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருவள்ளூர்ல நடந்துச்சு, இந்த வாரம் வந்து கடலூர்ல நடந்திருக்கு. இப்படி தொடர்ச்சியாக 40 வாரங்களுக்கு அந்த இணையத்துல எப்படி செயல்படணுங்கிற பயிற்சியும் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம். இது மக்களை நேரடியாக கிராமங்களில் போய் திண்ணை பிரச்சாரங்களை ஆரம்பியுங்கள், துண்டு பிரச்சாரங்களோடு சாதனைகளை சொல்லுங்கள். இப்போ ஒண்ணுல ஒரு 75 ஆண்டு ஏன் அதை முன்வைக்கிறேன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக திமுக ஒரு மாதிரி இணையத்தின் மூலமாக ஒப்பீனியன் மேக்கர்ஸ் இவங்க எல்லாம் போய் ரீச் பண்ணணும், யங் ஓட்டர்ஸ் ரீச் பண்ணணும்ங்கிறதுனால அப்படி போறாங்களான்னா இது இப்ப ட்ரெடிஷனல் வேக்கு மறுபடியும் நான் தான் சொல்றேன். அந்த அடிப்படையில் கேட்கறது நீங்க உங்க பேட்டர்ன் கூட மாறுதலா இருக்கலாம். இதுல சொல்ல வர்றது தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு, கிளைக்கழக நிர்வாகிகளுக்கு நீங்க போய் மக்களை சந்திங்க, மக்கள் இயக்கத்தை கட்டுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. கட்சி சொல்ல வேண்டிய இடத்தில் நிர்வாகிகள் இருக்காங்க. நீங்க பாக்குற பார்வை தவறான பார்வை இருக்கலாம். நான் அதான் கேள்வி வைக்கிறேன். இல்ல, அதான் தவறான பார்வைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா மக்களை சந்திக்கிறோம், தொடர்ச்சியாக நலத்திட்டங்களின் மூலமாக இயக்கத்தை வளர்க்கிறோம், கட்டமைக்கிறோம். அந்த அடிப்படையில் திண்ணை பிரச்சாரத்தை தொடங்குங்கள். இது திண்ணை பிரச்சாரம் இன்னைக்கு இல்ல. எம்பி எலெக்ஷனுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே தான் தலைவர் சொன்னார், இணையத்தில் பிரச்சாரம் செய்யுங்கள். எல்லோரும் ஒவ்வொருவரும் ஊடகங்களாக மாறுங்கள். அதே வரியை தான் இன்னைக்கும் சொல்லியிருக்கார். நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் பிரச்சாரத்தினுடைய கொள்கை பரப்பாளர்களாக மாற வேண்டும் அப்படிங்கறதையும் சொல்லி. இந்த ஒப்பீட்டளவுல நீங்க தலைப்பிற்குள்ளார வருகிற போது அதிமுகவினுடைய கலப்பணி அப்படின்னு எடுத்தீங்கன்னா வேற எங்கேயுமே போக வேண்டாம். நான் எடப்பாடியோ அல்லது வேற இன்னைக்கு 3 பேர் பேசியிருக்காங்க. இன்னைக்கு ஒன்னு திண்டுக்கல் சீனிவாசன், 2வது தங்கமணி, 3வது கேபி முனுசாமி. திருச்சியில 2 பேர், அரியலூர்ல ஒரு நிர்வாகிகள் கூட்டத்துல பேசுறாங்க. ஆமா, நிர்வாகிகள் கூட்டத்துல பேசக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, பூத் கமிட்டி வேலையை போய் பாருங்கன்னு சொன்னாலே நீங்க எல்லாம் காசு கேக்குறீங்க. எடப்பாடி எங்கள்கிட்ட சொல்றாரு, நான் ஒன்றிய செயலாளர்கிட்ட சொல்றேன், ஒன்றிய செயலாளர் உங்கள்கிட்ட சொன்னா நீங்க எங்கள்கிட்ட காசு கேக்குறீங்க. கூட்டணிக்கு வரேன்றவெல்லாம் 20 சீட்டு கூட 100 கோடி பணம் கூட நம்மள்கிட்ட பேரம் பேசுறான் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. தங்கமணி என்ன சொன்னாரு, அதிமுகங்கிறது வந்து நமக்கு எதிர்காலம் இருக்கா இல்லையாங்கிறத இந்த தேர்தல் முடிவு பண்ணணும். அதை விட முக்கியம் என்பது நம்முடைய ஒற்றுமை. நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லைன்னா இதுதான் கடைசி தேர்தலா இருக்கும் அப்படின்னாரு. கேபி தங்கமணி பேச கடைசி தேர்தலா இருக்கும் சொல்ல எதிர்க்கட்சியா இருக்க கூடாதுன்னாரு. சரி, இல்ல அடுத்து முடிச்சாரு. கேபி முனுசாமி பேசின வரி பாத்தீங்க அப்படின்னா அவரு சொல்றாரு, அதிமுகவிற்கு வாழ்வா சாவாங்கிற தேர்தல் இந்த தேர்தல். நாம வந்து பல இடங்கள்ல மீறி காங்கிரஸ் திமுகன்னு இருந்த இடத்துல காங்கிரஸ் அதிமுகன்னு வந்த காலம் போய் இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு தெரியாத ஒரு சூழல்ல இந்த தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு 3 பேர் பேசுறாங்க. ஒரு ஆளுகிற இயக்கம், ஒரு நிர்வாகிகள். நான் முடிச்சறேன் ப்ளீஸ். இல்ல நீங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுக்க. நான் தான் சொல்றேன். அதே திருச்சி மாநகர், திருச்சி தான் நீங்க குறிப்பிடுறீங்க. திருச்சியில நிர்வாகிகள் கூட்டத்தில் திரு KN நேரு அவர்கள் என்ன பேசினாரு சொல்லுங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி பேசி சர்ச்சையாகி அப்புறம் நீங்க அதை மறுத்தீங்க. அப்படி பேசல, அது வேறு விதமாக புரிந்து கொள்ளப்பட்டுச்சு. கூட்டணி கட்சிகள் பற்றியெல்லாம் அவர் பேசினார், புதிதாக வரக்கூடியவர்கள் பற்றிலாம் பேசினார். பொதுவில் ஒரு கட்சிக்குள்ள ஒரு தேர்தலை சந்திக்கும் போது இப்போ இதுக்கெல்லாம் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா கட்சியிலும் நடக்கத்தானே செய்யுது. திமுக அது நடக்கலையா? ஒரு நிமிஷம். மக்களை சந்தியுங்கள், பிரச்சாரத்துக்கு போங்கள், மக்களுடைய நலத்திட்டங்களை கொண்டு போய் சேருங்கள் என்பதற்கும் நமக்கு வாழ்வா சாவான்னு தெரியல, நமக்கு இதுதான் கடைசி தேர்தலா இருக்குமா, நம்ம 100 கோடி பேர் கேட்டுக்கிட்டு 100 கோடி ரூபாய் கேட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு புலம்பலுக்கும் அது புலம்பல் நீங்க பார்க்கலாம். ஒரு கட்சியா நீங்க என்னோட கருத்து அனுமதி இல்ல சார். நீங்க நிறைய கருத்தை பேசிட்டு நீங்க எல்லாருமே நான் முடிக்கவே இல்லை. 15 மாதத்திற்கு இது மாதிரியான கருத்துக்களே நான் கேட்க தான் போறேன் எல்லா கட்சியினரிடமிருந்து. எனக்கு மாற்று கருத்து இல்லை, அது வேற. நான் என்ன சொல்றேன்னா, திரு பொன்முடி அவர்கள் ஒரு கருத்து சொன்னாரு, உங்களுக்கு திரும்ப நினைவூட்டுறேன். சீட்டு கிடைக்குது கிடைக்கலன்னு பார்க்காம வேலை பார்க்கணும், எனக்கே நாளைக்கு இல்லாம போகலாம். இது எல்லாமே ஒரு வழக்கமா பேசக்கூடியது. தொண்டர்களை உற்சாகப்படுத்தல, தொண்டர்கள் ஒன்னா இருக்கணும்னு சொல்லக்கூடியது இல்லையா? நான் இப்ப அவர் ஒரு துணை பொதுச் செயலாளர், அவர் சொல்றாரு, நாங்க எல்லா கூட்டங்களிலும் சொல்லுகிற ஒரே வார்த்தை, யார் தலைவர் அவர்கள் கை காட்டுகிறாரோ அவர்தான் வேட்பாளர். அந்த வேட்பாளர் வெற்றிக்கு நாம் பாடுபட வேண்டும் அப்படிங்கறத விட்டுட்டு நம்ம கட்சி இருக்குமானே தெரியல, நம்ம கட்சி அழிஞ்சு போயிருமானே தெரியலன்னு அதிமுக பேசுறதையும் இதை நீங்க ஒப்பிட்டு பார்த்தா இதை எப்படி அனுமதிக்க முடியும்?
அது பார்வை நீங்க என்ன அனுமதிக்கலாம் முடியாது. நீங்க உங்க கருத்து சொல்றீங்க, நான் என் கருத்து சொல்றேன். இதுல என்ன அனுமதிக்க அனுமதிக்காது, மக்கள் முடிவு பண்ணிட்டோம். இல்ல நான் வார்த்தையை ரொம்ப தெளிவா பயன்படுத்துறேன். அது சரிதான் பிரச்சனை. நீங்க ஆட்சியில் ஆளுங்கட்சியில் இருக்கீங்க, அதுக்காக எல்லாத்தையும் அனுமதி உங்ககிட்ட எல்லாம் வாங்க முடியாது சார். நான் உங்களை அனுமதிக்கவோ நீங்க என்ன அனுமதிக்கவோ முடியாது. என் கருத்தை தான் நீங்க அனுமதிக்கணும். என்னுடைய கருத்தை அனுமதிக்கணும்ங்கறத தவிர உங்களுடைய அரங்கங்கிறது நீங்க தான் பேசுறீங்க இவ்வளவு நேரம். இல்ல உங்களுடைய அரங்கங்கிறதுனால ஐ அம் நாட் a slave for you. அதான் பிரச்சனை. இவ்வளவு அடிக்கோடிடணும் சார். இவ்வளவு நேரம் அது ரொம்ப அடிக்கோடிடணும். நான் அதே தான் சொல்றேன். இவ்வளவு நேரமும் பிரசன்னா தான் பேசி இருக்காரு. ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். இது பொது எவ்வளவு நேரம்ன்றத பாருங்க. நீங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன். நேரம் வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தை ரொம்ப முக்கியம். அதை கவனிங்கங்கற. அதான் கேள்வி நான் முக்கிய வைக்க வேண்டியது அவசியம். எல்லாருக்கும் கேள்விகள் வைப்பேன். பிரசன்னாவுக்கும் வைக்க வேண்டிய கேள்வி இருக்கு, பதில் சொல்ல வேண்டியதுதான் கடமை. அதை மறுக்கலாம், முரண்படலாம், தவிர்க்கலாம், அது உரிமை. ஆனா கேட்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. நான் கேட்க கூடாதுன்னு சொல்லல. இந்த கேள்வி இப்படிதான் ஃப்ரேஸ் பண்ணனும்னு சொல்ல கூடாது. இல்ல அதே மாதிரி இந்த பதில நீங்க இப்படிதான் சொல்லணும்ங்கறதை என்னை நிர்பந்திக்க முடியாது. நான் இல்லனே சொல்லலையே. நீங்க உங்க உரிமை தானே பண்றீங்க. உங்க உரிமை தானே. நீங்க தான் பேசுறீங்க. நீங்க தான் அவ்வளவு நேரம் பேசிருக்கீங்க. ரைட்.